ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பர் குட் நியூஸ் தான் நம்மளுக்கு. என்ன அப்படின்னா குரூப் 2 எக்ஸாம் வந்துட்டு டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ குரூப் 2 எக்ஸாம் தள்ளி போயிருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு 28 வர வேண்டியது. ஸோ எக்ஸாம் டேட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒன்று தான் சின்ன டிஃப்ரெண்ட்டு. பட் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸாம் கன்ஃபார்ம் டேட் தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த டேட்டில் தான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ 20ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி அதாவது ஜூன் 20ஆம் தேதி. அடுத்து எண்டு வந்துட்டு ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். உடனே அவசரப்பட்டு அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ இன்னும் ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். இப்போதைக்கு அப்ளை பண்ண வேண்டாம். நானும் ஒரு 2-3 நாள் கழித்து அப்ளை பண்ணுற வீடியோ எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள், செப்டம்பர் 14 கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஜூன் 20 விடுறாங்க, ஜூலை 20, ஆகஸ்ட் 20, செப்டம்பர் 14. கிட்டத்தட்ட 3 மாதம் கூட நம்மளுக்கு இல்லை. ஸோ டேட் வந்துட்டு முன்னாடி தள்ளி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சீக்கிரமே எக்ஸாம் நடந்துடும். 3 மாதம் கூட இல்லை, 3 மாதத்துக்கே 6 நாள் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? இன்னையிலேருந்து படித்தாலே வந்துட்டு டைம் கம்மியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் வந்துட்டு குரூப் 4 எக்ஸாமில் விட்டுட்டேன், 1 மார்க்கில் விட்டுட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், வீட்டில் பிரச்சனை அப்படின்லாம் சொல்லிட்டு கவலைப்படுறதுக்கோ ஹோப் இல்லாமல் உட்கார்றதுக்கும் நமக்கு டைம் இல்லை. ஃபஸ்ட்லாம் வந்துட்டு எக்ஸாம் ஒரு எக்ஸாம் முடியுது அப்படின்னா அடுத்த எக்ஸாம் வரதுக்கே 1 இயர் ஆகும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பேக் டு பேக் கொடுத்துட்டே இருக்காங்க, அப்டேட்டடாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கவலைப்படுறதுக்கு உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. உங்களை எங்கேஜாக வச்சுக்க ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் கவலை வரும். இப்போ உங்களை எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு எக்ஸாம்ஸ் பின்னாடி இருக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆன மாதிரி இருக்கும். குரூப் 2ல் ஒரு குரூப் 4 ரொம்ப எதிர்பார்த்து கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அவங்களால வாங்கியிருக்க முடியாது. அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு சின்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்காகவாவது அட்லீஸ்ட் படிங்க. குரூப் 2 எக்ஸாம் எழுதுங்க. ஸோ குரூப் 2 குரூப் 2A ரெண்டுமே வந்துட்டு ப்ரிலிம்ஸ் டேட் கொடுத்துட்டாங்க. குரூப் 2 முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம 2A படிக்கலாமா, 2 மெயின்ஸ் படிக்கலாமா அப்படிங்கிற நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். திருப்பியும் சொல்கிறேன், 3 மாதம் கூட இல்லை, 3 மாதத்துக்கே 6 நாள் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லோரும் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உட்காந்துட்டு எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் போயிடுச்சுன்னு கவலைப்படுறதுக்குலாம் நமக்கு டைம் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்லாம் பேங்கிங்கில் டக்குன்னு எக்ஸாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம் விட்டாலும் அது ரிசல்ட் எதிர்பார்த்துட்டோம், அந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி எழுதணும்னு ஒரு நாள் மிஞ்சி போனால் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டக்குன்னு பின்னாடி ஒரு எக்ஸாம் வாங்க, அதில் படிப்பாங்க. இது ரிசல்ட் வரப்போ வரும், அதுக்குள்ளே இந்த எக்ஸாம் ரிசல்ட்டே வந்துடும். ஸோ குரூப் 4 எக்ஸாம் அடுத்த ரிசல்ட் வரப்போ நமக்கு கிடைக்காது அப்படின்னாலும் பின்னாடி குரூப் 2 நம்மளுக்கு குரூப் 2 எக்ஸாம் ரிசல்ட் வந்துடும். ஸோ எல்லாருமே வந்துட்டு அது கவுன்சிலிங் போகிற டைமில் நம்ம குரூப் 2 எக்ஸாம் ரிசல்ட் வந்து அதில் ஒரு போஸ்டிங் கிடைக்கிது அப்படிங்கிறப்போ நம்ம தான் ஹாப்பியாக இருப்போம். ஆஃப்கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ குரூப் 4 எக்ஸாமில் போனவங்கள விட நம்ம ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்போம். அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாமில் நல்லா படித்து விட்டவங்கலாம் ஒன்றே ஒன்று நினச்சிக்கோங்க, எனக்கு வந்துட்டு கடவுள் குரூப் 2ன்னு சொல்லியிருக்கிறாரு, எனக்கு இன்னும் நல்ல போஸ்டிங் எனக்கு டிசர்வ்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு யூ டிசர்வ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு நல்ல போஸ்டிங் தான் உங்களுக்கான போஸ்டிங் அப்படிங்கிறத நினச்சிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சொல்ல முடியாது, குரூப் 4ல் போகாத நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு குரூப் 2 மெயின்ஸ்லேயே போயிருக்கிறாங்க. ஓகேங்களா? குரூப் 2A கூட கிடையாது, குரூப் 2 மெயின்ஸ்லேயே போயிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் அப்படி அமையலாம். ஸோ குரூப் 2 ப்ரிலிம்ஸை முடிங்க, நல்லா படிங்க. ஆல்ரெடி படித்த குரூப் 4 சிலபஸே தான், அது கூட எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் சேர்த்து படிக்கணும் அப்படிங்கிறது நான் நாளைக்கு வீடியோ போடுறேன். படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு படிக்கலாம், நாளான்னைக்கு படிக்கலாம்லாம் கிடையாது. ஏன்னா 3 மாதம் டைம் தருவாங்க, இப்போ அது கூட இல்லை. ஸோ அதனால் டக்குன்னு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னையிலேருந்தே படிங்க. இன்றைக்கி உட்காந்து ஷெடியூல் போடுங்க. ஷெடியூல் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஷெடியூலே வந்துட்டு நான் 3 மாதம் டைம் இருக்குதே நான் ஒரு மாதிரி போட்டிருந்தேன். அதையவே நீ 1 வீக் முன்னாடி முடிக்கிற மாதிரி தான் ஆல்ட்ரு பண்ணணும் போல். நம்ம ஷெடியூலே ஸ்பீடாக தான் போகும். அது இதையும் ஆல்ட்ரு பண்ணணும் போல். அந்தளவுக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஸ்பீடாக இருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு உட்காந்து கவலைப்பட்டுலாம் இருந்தோம்னா இந்த ரேஸில் நம்ம ஜெயிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ கவலைப்படுறதுக்கான டைமில் இனிமேல் நம்மளுக்கு இல்லை. ஏன்னா பேக் டு பேக் எக்ஸாம் இருக்குது. இது முடிச்சோடனே அடுத்தது குரூப் 4 ரிசல்ட்டு. அதில் தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறோமா. அடுத்து குரூப் 2A மெயின்ஸ் வரும், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரும். அடுத்து குரூப் 2A மெயின்ஸ் இருக்குது, குரூப் 2 மெயின்ஸ் இருக்குது. ரெண்டே எழுத வேண்டியது தான். அதில் ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்காமையாக போயிடும். ஸோ உட்காந்து யோசிக்கிறக்கோ கவலைப்படுறக்கோ ஃப்யூச்சர் பிளான் பண்ணுறக்கோ எதுவுமே இல்லை. இந்த வருஷம் ஃபுல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் நிறைஞ்சு கிடக்குது. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆனுவல் பிளானர் விட்டாங்கன்னா திருப்பி அடுத்த எக்ஸாம்ஸ் வந்துடும். ஸோ தொடர்ந்து 3-4 எக்ஸாம் கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருங்க. பட் முன்னாடி எக்ஸாமுக்கும் பின்னாடி எக்ஸாமுக்கும் என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறது உட்காந்து ஒரு நாள் அனலைஸ் பண்ணிவிட்டு படித்து எழுதிக்கிட்டே இருங்க. 3 எக்ஸாமில் ஒரு எக்ஸாம் கூட கிடைக்காம போயிடுமா. ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டினியூஸாக எழுதிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம் கிளிக் ஆகும். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.